அப்பா உன்னைய பார்க்கணுன்னு சொல்கிறாருப்பா, உடனே வா பூமி அப்படின்றார். எனக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ நம்ம நாளைக்கு அப்புறம் அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடு அதோடய அப்படியே கிளம்பி நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்தால் வீட்டில் பார்த்தா பயங்கர கூட்டம். ஏதோ விசேஷமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த என்னை கூப்பிட்டு வந்த அண்ணன்ட்ட கேட்குறேன், முருகன் ஒரு அண்ணன், என்னண்ணா விசேஷம் வீட்டில் வாப்பா நீ. பார்த்தா அப்பாவை அப்படியே கடத்தி வச்சுருப்பாரு. அந்த சமயம் வந்து என்னால் எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமா ப்ளீஸ்மா, இந்த பர்த்டேக்காச்சும் எனக்கு சைக்கிள் வாங்கித்தாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அம்மாட்ட. அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம், நம்ம நெக்ஸ்ட் பர்த்டே கண்டிப்பாக ஒன்று வாங்கி தந்துடுறேன் அப்படின்னாங்க. அவர் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு ஆனதுக்கு அப்புறம்தான் பைக்கே வாங்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக அப்பா இப்போ கூட இருந்தால் எதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னா, இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்தில் படிக்கிற எல்லாருக்குமே நம்ம வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். 31,651 பேருக்கு. ஃபெயில் ஆகிறதுன்னு யோசிக்காத பூமின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒரு பெரிய இன்றைக்கி தாரகம் வந்துடும். அப்போ இருந்து நான் நல்ல பொருளாதாரத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக அப்பாவை நான் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பேன், நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பேன். என்னால் முடியாதனால தான் என்னுடைய பசங்க 2 பசங்களையும் இப்போ நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். எங்கள் அப்பாட்ட வந்து நான் ஏதாவது பேசணுன்னா பொறுமையாக கேட்பார். கேட்டுட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவார், பூமி நம்ம பேசுனா ஒன்று ஏர்னிங்காக இருக்கணும் அல்லது லேர்னிங்காக இருக்கணும். நான்லாம் வந்து இட்லியும் புது ட்ரெஸ்ஸும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் தீபாவளி பொங்கலில் தான் கிடைக்கும். இட்லி தீபாவளிக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி புது ட்ரெஸ் பார்த்திங்கனாக்க அந்த தீபாவளி பொங்கலில் தான் கிடைக்கும். சாரி வந்து என்ன வரைக்கும் சாரியும் சொல்லணும். ஏன்னா இந்த வரைக்கும் நான் அப்பாவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னும் எதுவுமே அப்பா பெருமைப்படுற அளவு இன்னும் பண்ணல இப்போதைக்கு பேசிக்கலாம். அப்பா அம்மா இருக்கும்போது கொண்டாடுனீங்கன்னா நீங்கள் கொண்டாடப்படுவீங்க. சாரி அப்படிங்கிறது நான் நிறையா சொல்லணும். என்ன சாரி அப்படின்னு கேட்டேன்னா, குடும்பத்துக்கு இது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அப்பா அம்மா குரு தெய்வம் சொல்லுவாங்க. நம்மளுடைய நேரடியாக நம்மளுடைய பேசக்கூடிய தெய்வம்னா அது அப்பா. எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த வாய்ப்பு ரொம்ப குறுகிய காலம் மட்டும்தான் இருந்தது. அப்பா வந்து ஒரு 8வது படிக்கிறதுல தவறிட்டாங்க. ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து அப்பா தான் எனக்கு வந்து எல்லாமாவே இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சின்ன வயசுலேயே அம்மா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நினைவு தப்பிட்டாங்க, ஹோமோ ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்பா தான் எனக்கு வந்து எல்லாமாவுமே. அப்பா அம்மா குரு எல்லாமே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா தான். எனக்கு இப்போவும் அப்பா என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எப்போதுமே இருக்கும். நான் எது பண்ணாலும் சரி, என்னுடைய நாட்டில் தொடங்கும்போதும் சரி, இரவு படுக்கும்போதும் சரி, அப்பாட்ட ஒரு பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் எப்போதுமே எனக்கு ஒரு ப்ராக்டிஸாகவே இருக்குது. அப்பாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்காகவே வாழக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா அது அப்பாவும் அம்மா தான். அதில் அப்பா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்க நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்குவாங்க. ஒன்லி நல்ல விஷயத்தை மட்டும்தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேதனைகள் இருக்கும். அதை நம்மகிட்ட காட்டவே மாட்டாங்க. எங்கள் அப்பா சம்திங் ஸ்பெஷல். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் அதில் ஒரு படி மேலே நான் பண்ணது அப்படின்னு தனியாக தெரியணுண்டா அப்படின்னு எனக்கு அடிக்கடி சொல்லுவார். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு டீ போட்டால் கூட மற்ற இடத்துல போய் டீ குடிக்கிறதுக்கும் எங்கள் அப்பா எனக்கு போட்ட டீ கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் நிறைய ஒரு கேர் இருக்கும். அது அப்பாட்டிருந்து தான் நான் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இட் இஸ் ஆக்சுவலி ப்ரிவிலேஜ் டு ஸ்பீக் அபவுட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் மை லைஃப். அது எங்கள் அப்பா தான். ஏன்னா அப்பாட்ட வந்து நான் நிறைய கற்றுருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, ஐம் ஷூர். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, வித் நோ எக்ஸ்டர்னல் சப்போர்ட் அண்ட் நோ ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு எம்பையர் ஆஃப் அ பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணும்போது அதுவே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷனே வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. ஏன்னா அப்பாவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. லைக் இஸ் அ கைடிங் ஃபோர்ஸ் ஆக்சுவலி ஃபார் மீ. லைக் இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து அப்பா தான். அப்பா கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், அப்பா கொடுத்த அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே எனக்கு பண்ணது எல்லாமே எங்கள் அப்பா தான். அப்பா பற்றி பேசிட்டே இருக்கோன்னா எனக்கு ஒரு நாள் பூரா போயிட்டே இருக்கும். நான் நிறையா பண்ணியிருக்காங்க அப்பா எனக்காக. ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் கிராமம் வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் ஆர்எஸ் மங்கலம் உப்பூர் அப்படின்னு ஒரு குக் கிராமம். அப்பா அங்கே வந்து ஒரு பெரிய அப்பா ஒரு நடந்து போனாலும் எல்லோரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு அப்பாவுடைய ஒரு மதிப்பு அந்த இடத்துல. நான் அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். எந்த அளவு செல்லம் அப்படின்னு கேட்டால், என்னை வந்து என்ன கேட்டாலும் அப்பா முதல்ல வாங்கி கொடுத்துருவாங்க. என்னை அவ்வளோ பொத்தி பாதுகாத்தாங்க. அப்படி இருந்த அப்பா ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னைய அந்த உப்பூர் கிராமத்திலேருந்து ஆர்எஸ் மங்கலம் ராமநாதபுரத்துக்கு ஹாஸ்டலில் போய் சேர்த்து விட்டாங்க. அப்பா மேலே எனக்கு பயங்கர கோபம். ஏன்னு கேட்டால், நல்லா தான் படிக்கிறோம், நல்லா தான் இருக்கோம், திடீர்னு அப்பா வலுக்கட்டாயமாக என்னை கொண்டு போய் ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்டலில் சேர்த்துட்டாரேன்னு அப்பா மேலே அன்றைக்கி ரொம்ப கோவம். அப்போ நான் அழுதுகிட்டே போகிறேன் ஹாஸ்டலுக்கு. அப்பா வந்து நான் அழுததை பற்றியெல்லாம் பெருசாக அவர் எதுவுமே நினைக்கல. என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார். ஹாஸ்டலில் ஒரு 6 மாத காலம் நான் ஹாஸ்டலில் நிறைய ஸ்ட்ரகிளை
கடந்து அப்புறம் அந்த லைஃபுக்குள்ளே உள்ளே வந்தேன். அப்போ திடீர்னு ஒருத்தவங்க எங்கள் ஊர்லேருந்து வந்து, அப்பா உன்னைய பார்க்கணுன்னு சொல்கிறாருப்பா, உடனே வா பூமி அப்படின்றார். எனக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ நம்ம நாளைக்கு அப்புறம் அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு ரொம்ப சந்தோஷத்தோட மதிய ஸ்கூல், ஆக்சுவலாக மதிய ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் வந்து சொல்கிறாங்க, நான் அப்பா பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட உடனே அதே ட்ரெஸ் யூனிஃபார்ம் தான், அந்த காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட், அதோட அப்படியே கிளம்பி நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்தால் வீட்டில் பார்த்தா பயங்கர கூட்டம், ஏதோ விசேஷமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த என்னை கூப்பிட்டு வந்த அண்ணன்ட்ட கேட்குறேன், முருகன் ஒரு அண்ணன், என்னண்ணா விசேஷம் வீட்டில் வாப்பா நீ அப்படின்னு சொல்கிறேன். அவர் முகத்தில் ஒரு எந்த ஒரு இதுவும் தெரில. அப்படின்னு எங்கே பார்த்தா அப்பாவை அப்படியே கடத்தி வச்சுருக்குறாங்க. அந்த சமயம் வந்து என்னால் என்னை உலகமே தெரியாது, அப்பா தான் எல்லாமே உலகம், அம்மாவும் இல்லை, அம்மா வந்து நினைவு தப்படுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் லைஃப்பில். அதுக்கப்புறம் இந்த லைஃப் யாருக்குமே வரக்கூடாது இந்த காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ். ஆனால் அப்போ புரிஞ்சுது அதுக்கப்புறம் ஏன் அப்பா என்னை வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க, ஏன் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தாங்கிறது. அந்த ஹாஸ்டலில் போனதுக்கப்புறம் தான் நான் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இப்போவும் நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னு கேட்டால், ஜென்சி சன்ஸ் அண்ட் டாட்டருக்கு சொல்கிறது, உங்கள் அப்பா உங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறாரு அப்படின்னாலே கம்பல்சரி அது உங்களுடைய நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அந்த தருணம் என்னுடைய லைஃப்பில் ஹாஸ்டல் போனதுனால தான் நல்ல விஷயம் நடந்தது. ஆனால் அப்பாவை இழந்து அந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது உலகமே ரொம்ப இருண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த பல படிப்பினை ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் லைஃப்பில் நிறையா சோதனைகள்லாம் அப்பா என் கூடவே இருக்கிற, அட்வைஸ் பண்ணுற ஒவ்வொரு செகண்ட் நான் கூடவே நினச்சிக்குவேன். நிறைய பேரண்ட்டை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு இந்த வாய்ப்பு இப்போ கூட அப்பா இல்லை, ஆனால் அப்பா இருந்திருந்தால் இதை விட நல்லா பண்ணியிருப்பார் அப்படிங்கிற எண்ணத்தோடையே கிடக்கிறனால அப்பாவோடைய அருமை ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் இனிமேல் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஒன்றுக்கு ஒரு முடிவு இருக்குது, தொடக்கம் இருந்தால் கண்டிப்பாக முடிவு இருக்குது அப்படிங்கிறது அப்பாவோடைய அந்த செயல் எனக்கு கொஞ்சம் நிறையா படிப்பினையை கொடுத்துச்சு. எல்லாமே அப்பா தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சொல்லிக் கொடுத்ததுலேருந்து ஆரம்பித்து, ஒரு ஸ்கூலுக்கு எப்படி போகணுங்கிறதுல ஆரம்பித்து, ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே அப்பா தான். எனக்கு என் லைஃப்பில் அப்பாவை தவிர நான் அந்த சின்ன வயசில் வேறு யாருமே என்னுடைய பங்கில் யாருமே இல்லை. ஸோ அப்பா தான் அம்மா, அம்மா தான் அப்பா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு சாப்பிட்ற விதமாகட்டும், சாப்பாடு என்ன இருந்தாலும் அந்த சாப்பாடை சந்தோஷமாக லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து, ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஹாப்பியாக எப்படி என்ஜாய் பண்ணணுங்கிறதுலேருந்து, அதே மாதிரி நமக்கு கீழே 1000 பேர் இருக்காங்க, உனக்கு இப்போ கிடச்சிருக்கிற லைஃபு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் அப்பா நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது எப்போதுமே அப்பாட்ட எனக்கு ரொம்ப நல்ல பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அப்பா எப்போதுமே நல்ல விஷயத்தை பற்றி தான் நிறையா பேசுவாங்க. பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் என்னவாக இருக்குன்னா, நல்ல விஷயத்தை பற்றி அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா அப்பா ஒரு வரியிலேயே முடிச்சுருவாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், பூமி ஏதாவது எனிதிங் பாசிட்டிவ் நீ 5 சென்டென்ஸில் சொல்லு, எனிதிங் நெகட்டிவ் அப்படின்னா ஒரே சென்டென்ஸ்லேயே முடிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பாவோடைய ஒவ்வொரு அந்த செயலும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். எப்படிப்பா உங்களுக்கு மட்டும் கிராமத்தில் வந்து நீங்கள் நடந்து போனாலே எல்லோரும் கையெடுத்து கும்பிடுறாங்க, உங்கள் பேச்சுக்கு யாருமே எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க, எப்படிப்பா அது அப்படின்னா ஒரு நாள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அப்பா வேறு ஒன்றும் இல்லைப்பா, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்க பார்த்துக்குவாங்க, லைஃபே அதுதான் அப்படி சொல்லுவார். ஸோ அவருடைய ஒவ்வொரு செகண்டையும் நான் உள் வாங்கும்போது இன்னும் அவர் கொஞ்சம் கூட இருந்திருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு என்னால் நல்லது பண்ணியிருந்துக்க முடியும் அப்படிங்கிற ஏக்கம் இப்போவும் இருக்குது. அது அப்பாவுடைய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். நிறைய எனக்கு அவர் ட்ரெயின் பண்ணுது. சுந்தர், நீங்கள் சொல்லுங்கள், அப்பா பேசும்பொழுது இவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா, இதை வந்து என்னைக்காவது உங்ககிட்ட மனசு விட்டு இதுக்கு முன்னாடி பகிர்ந்துருக்காங்களா? பகிர்ந்துருக்க சமயங்களில் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்பாவுடைய கதையெல்லாம் கேட்கும்பொழுது? அப்பாவோட கதையை கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பா வந்து சின்ன வயசுலேயே எங்கள் தாத்தா வந்து அப்பா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே தாத்தா அவங்க இல்லை. அப்போலேருந்தே அப்பா ஒரு செல்ஃபாக அப்போலேருந்தே ஃபுல்லாக அவங்க காலேஜாக போகிறதா இருந்துக்கட்டும், பிஸ்னஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இப்போ ஒரு எம்பையர் உருவாக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அப்பா அவங்களாம் அந்த ஒரு இதை வச்சு அவங்களோட அந்த இது வச்சு போகும்போது எனக்கு பார்த்தாலே எப்போ அப்பா பார்த்தாலே எனக்கு ஒரு தனி ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு கூஸ் பம்ப்ஸ் வேறு எப்பயுமே வந்துடும். ஏன்னா அப்பா பார்த்தோன்னே ஒருத்தர் இவ்வளோ எதிர்க்கும்போது, அப்பா ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா இஸ் த மோஸ்ட் டிசிப்ளின் அண்ட் மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தட் யூ கேன் எவர் சி.
அது நான் அப்பாட்ட பார்த்துருக்கேன். பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. எது கேட்டாலும் அப்பா வந்து முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது முடிஞ்சாச்சு ஒரு 2-3 நாளாச்சும் ஆகும், ஆனால் வாங்கி தந்துடுவாங்க. ஏன்னா அது அப்படியே ஒரு கேரிங்காக இருப்பாங்க. பட் அந்த மாதிரி பார்க்கும்போது அப்பா அந்த மாதிரி ஸ்டோரிலாம் எனக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அப்பா சின்ன வயசுலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இனிமேல் அப்பா நல்லா கொஞ்சம் சந்தோஷமாக நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து பர்சனலாக எப்பயும் கொஞ்சம் ஃபன்னாக ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி பாண்டிங்காக தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது ஒரு மாதிரி ஜாலியாக தான் பேசிப்பேன் எப்பவுமே பர்சனலாக. பூமிநாதன் சார் மறைச்ச ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும் பொழுது அப்பா நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரா இந்த ஒரு தருணத்தில் அப்படின்னு மனசு விட்டு நினச்சிருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள், அந்த ஒரு நாள்? அது நிறையா இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதில் ஒரு இன்சிடென்ட்ஸை பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தாங்க, ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுற ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்போ வந்து அப்பாவோட ஒரு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 5,000 சம்திங் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்படி இருக்கும்போது நான் அம்மா கிட்ட வந்து ரொம்ப கேட்டே இருந்தேன், அம்மா இந்த மாதிரி எல்லா பசங்களும் சைக்கிள் வச்சுருக்காங்கம்மா, எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமா ப்ளீஸ்மா, இந்த பர்த்டேக்காச்சும் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கித்தாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அம்மாட்ட. அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம், நம்ம நெக்ஸ்ட் பர்த்டே கண்டிப்பாக உனக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னாங்க. சரி நானும் ரொம்ப அடம் பிடிச்சேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரி ஓகே நானும் புரிஞ்சுட்டு இருக்கும்போது ஆனால் அடுத்த 2 நாள் என் பர்த்டே. அப்போ அந்த பர்த்டே பார்க்கும்போது பார்த்தா சைக்கிள் இருக்குது. அப்புறம் அம்மாட்ட கேட்கும்போது, அம்மா எப்படிமா சைக்கிள்னா அது அப்பா அந்த 5,000 அந்த சேலரி வச்சு 3,000 ஒரு சைக்கிள் வாங்கி தந்தாங்க, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சைக்கிள் பையன் கேட்டான் அப்படின்னு சொல்லி சைக்கிள் வாங்கி தந்தாங்க. அது பார்த்தோன்னா எனக்கு அப்போயே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கூட. இப்போ நான் சொன்ன MBBS அப்பானால தான் கிடச்சதுன்னு, அப்பாவோட என்கரேஜ்மெண்ட் அண்ட் அப்பாவோட அந்த ஒரு சப்போர்ட் இருந்தனால தான் இப்போ நான் ஒரு MBBS இந்த 4th இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே அப்பா தான் ரீசன், ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க என் லைஃப்பில். ரொம்ப ஆசைப்பட்ட சைக்கிள் வந்து அப்பா உங்களுக்கு தான். ஆனால் வந்து சுந்தருக்கு ஆசை இருக்கா இந்த ஒரு விஷயத்தை நான் எங்கள் அப்பாவுக்காக பண்ணணும்ப்பா அப்படின்னு? நிறைய ஆசை இருக்குது. அதாவது அப்பா வந்து நான் பெருமைப்பட வைக்கணும். இப்போ அப்பா நினச்சா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து அப்பாவை அந்த மாதிரி ஒரு பெருமைப்பட வைக்கணும். அப்புறம் அப்பாவுக்கு வந்து சின்ன வயசில் ரொம்ப ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ போகிற ஒரு ஃப்யூச்சர் நல்ல ஒரு கலகலப்பாக நல்ல ஒரு செம்ம ஃபன்னாக இருக்கணும்னு அது நான் ஆசைப்பட்றேன். எல்லாருமே ஒரு மாதிரி ஃபேமிலியோட அம்மா அப்பா அக்கா எல்லோரும் சேர்ந்து மாதிரி ஃபன்னாக அப்படியே ட்ராவல் பண்ணணும். அதுதான். வீட்டில் வந்து பசங்க இதெல்லாம் கேட்கும்பொழுது வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கும், பொருளாதாரம் அப்படி இருக்காது, சுச்சுவேஷன் அப்படி இருக்காது. ஒரு அப்பாவா ஐயோ இதை பண்ண முடியலையேன்னு உட்கார்ந்த தருணம் என்னது? ஆக்சுவலாக சின்ன வயசில் பார்த்தீங்கன்னாக்கா பையன் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது காரில் போக ரொம்ப நிறைய போக ஆசைப்படுவார். ஆனால் அப்போ வந்து பொருளாதார சுமை, அதனால் வந்து கார் வாங்க முடியாத சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவர் சொன்ன மாதிரி சைக்கிள் பைக்கே நம்ம எப்போ வாங்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு ஆனதுக்கு அப்புறம்தான் பைக்கே வாங்க முடிஞ்சுது. அந்த பைக்கில் ஓட்டும்போது கூட நம்ம குடும்பம் 4 பேர் சேர்ந்து ஒரு பைக்கில் போகிற அந்த தருணம் அப்படிங்கிறது ரொம்ப இடுக்கி பிடிச்சிட்டு இருந்தாலும், ஆனால் அப்போ அந்த 4 பேர் ஒரே பைக்கில் போனால் கூட சந்தோஷமாக இருந்தது. அப்போதைக்கு பொருளாதார சுமை இருந்தபோது என்னென்னலாம் கேட்டாரோ அப்போ வாங்கி தர முடியலனாலும் இப்போது அதை வாங்கி கொடுக்குறத நினச்சி மனசுக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடங்கள்ல அப்பாவை வந்து ஹீரோவாக பார்த்து ஹீரோ கண்டிப்பாக. இந்த இடங்கள்லாம் எங்கள் அப்பா வில்லன் தான்ப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா. வில்லனாவும் அப்பாவுக்கு ஒரு முகம் இருக்குன்னா எந்த ஒரு முகம் எந்த ஒரு தருணத்தில்? இல்லை அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. பட் அப்பா கிட்ட இருக்கிற ஒரே கன்சர்ன் ஏன்னா அப்பா கொஞ்சம் வந்து ஃபுல்லாக ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. லைக் எப்படின்னா வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு ரேஷியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 60-40, ஃபேமிலிக்கு ஒரு 40, பிஸ்னஸ்க்கு ஒரு 60. ஏன்னா அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா அந்த இதுக்கு நம்ம கொடுத்தாகணும்ல. பட் என்னோட ஒரு பர்சனல் என்னன்னா அப்போ ஒரு 50-50 வச்சுக்கலாமே, கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம் அப்பா வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த 40% தான் பெஸ்ட் லைஃப், என்னோட பெஸ்ட் லைஃப். அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு 40% தான் என்னோட பெஸ்ட் லைஃப். அது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணலாமே. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, அது சொன்ன மாதிரி டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ஃபேமிலி பாண்டிங்னு கொஞ்சம் வந்து அது ஒரே கான்செப்ட். பட் வில்லனா அந்த மாதிரிலாம் எப்பவுமே ஹீரோ தான் எங்கள் அப்பா. டேட் மேஸ் மை ஹீரோ, பிகஸ்ட் ஹீரோ, பிகஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக சுந்தர் 40-16 சொன்னார். அந்த ரேஷியோ எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. என்னென்னு கேட்டால் காலைல நான் 7 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். காலையில் ஏர்லி மார்னிங் ஷார்ப்பாக 7 o'clock கிளம்பிடுவேன். வீட்டுக்கு நான் திருப்பி எத்தனை மணிக்கு என்டர் ஆவேன்னு நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் தூங்கணும் 3 AM 2 AM அந்த மாதிரி தான். எப்போதும் கீ வச்சுருக்காங்க அப்பா, தனிக்கு அவங்களே. ஏன்னா எல்லோரும் தூங்கும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் தனியாகவே எனக்கு ஒரு கீ. வீட்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறது எப்படியுமே பார்த்தீங்கன்னாக்கா 1 மணிக்கு முன்னாடி என்ட்ரி ஆனதில்லை, 1 மணிக்கு மேலே ஆகும். அப்போது எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை. 60-40 கூட இல்லை, 10-90. ஏன்னா அப்படி தான் சொல்லணும், 20-80 அல்லது 10-90 தான். 90% என் லைஃப்பை பூரா யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அது ப்ரொஃபஷனலுக்கு, பிஸ்னஸ்க்கு தான் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டால் நம்மளை நம்பி ஒரு 1100க்கு மேற்பட்ட குடும்பம் நம்மளை இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம். ஆனால் நமக்காகவே இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தது காரணம் ரூட் யாருன்னு கேட்டால்
குடும்பம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ ஒய்ஃப் அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டதுனால நான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல ஒரு ஃபாதராக. பட் இனிமேல் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் மிக விரைவில் சுந்தர் இந்த சாம்ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டா அவர் இன்னும் கூட இருந்து 90% அவர் கூட இருந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் அவர் இன்னும் டாக்டர், அது அதிக கவனம் அவருக்கு டாக்டராக தான் இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் என் கூடவே இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பூமிநாதன் சார், நீங்கள் சொல்லுங்கள், அப்பாவோட இருந்த காலம் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு காலம் தான். இதெல்லாம் அப்பாவுக்கு என் கூட இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன். இப்போ என் பையனுக்கு நான் அதை பார்த்து பார்த்து பண்ணுறேன், இருந்தாலும் என் அப்பா எனக்கு இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? ஆக்சுவலாக அப்பா இப்போ கூட இருந்தால் எதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னா, இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்தில் படிக்கிற எல்லாருக்குமே நம்ம வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் 31,651 பேருக்கு. எங்கள் அப்பா வந்து எங்கள் கிராமத்தில் அவர் தான் ரோல் மாடல். நிறையா பேருக்கு படிக்க வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நான் யாராவது ஒரு கல்யாணம் பண்ணால் கூட அதுக்கு தேவையான செலவெல்லாம் ஏற்றுக்கிறது எங்கள் அப்பா. ஸோ இத்தனை 1000 பேரை படிக்க வச்ச ஒரு பெருமை அப்படிங்கிறது அப்பா கூட இருந்திருந்தால் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், இன்னும் நிறையா மோட்டிவேட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி நான் ஸ்ட்ரகிள் ஆகி இந்த 16 வருஷத்தில் நான் இப்போது இந்த சென்னை சமிர்தா கல்வி குழுமம் மூலமாக ஒரு 31,000 பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருந்தேன். அப்பா இன்னும் என் கூடவே இருந்திருந்தால் இன்னும் பல லட்சம் பேருக்கு, இந்த 31,000 அப்படிங்கிறது பல லட்சம் பேருக்கு மாறி இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நானாக கஷ்டப்பட்டு தப்பு பண்ணி ஃபெயிலியர் ஆகி ஃபாஸ்ட் ஃபெயில்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஃபெயில் ஆகிறதுன்னு யோசிக்காத பூமின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒரு பெரிய இன்றைக்கி தாரகம் வந்துடும். ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நீ நிறைய ட்ரை பண்ணுவேன், ஜெயிக்கிறவனுக்கும் தோற்றுறவனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைப்பா. ஜெயிக்கிறவன் 100 தடவை தோற்று 101வது தடவை என்ன பண்ணியிருப்பான், ஜெயிச்சிருப்பான். தோற்றவன் 80 தடவை ட்ரை பண்ணி 80 தடவை தோற்றுருப்பான். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். அதனால் ஃபெயில் ஃபாஸ்ட்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீ நிறையா கற்றுக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து நீரே என்ன பண்ணிக்கணும், அடுத்தடுத்த லெவல் நோக்கி போவேன்னு நிறைய எனக்கு அந்த குறுகிய காலத்திலே நிறையா சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் எனக்கு கூட இருந்திருந்தார்னா கண்டிப்பாக நான் இந்த 16 வருஷத்தில் இன்னும் 10 மடங்கு பெரிய உயரத்துக்கு போயிருக்க முடியும். இந்த 31,000ங்கிற நம்பர் பல லட்சமாக மாறி இருக்கும். நிறைய பேருக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போவும் எனக்கு ஆசீர்வாதம் அப்பா வந்து கடவுளாக இருந்து என்னுடைய ஒவ்வொரு செயலையும் அவர் கைட் பண்ணுறாருன்னு நான் ஆழமாக நம்புகிறேன். சுந்தர் கேட்ட ஒரு சைக்கிளை வந்து அந்த வறுமையிலும் வாங்கி கொடுத்து அழகு பார்த்த ஒரு பூமிநாதன்ற அப்பா, அவங்க அப்பாவுக்கு எங்கள் அப்பா என் கூட இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் பண்ணி நான் அழகு பார்த்துருந்துருப்பேன்ப்பா, எங்கள் அப்பாவுக்கு என்ன ஒரு பொருளாக இருந்திருக்கும், என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக எங்கள் அப்பா ரொம்ப பொக்கிஷம். ஆனால் அவருக்கு வந்து ஆஸ்துமா வந்து கடைசி காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார். நான் அப்போ கொஞ்சம் சின்ன வயசு. ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் பெருசாக எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அப்பா இருந்து நான் நல்ல பொருளாதாரத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக அப்பாவை நான் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பேன், நல்ல நிலைமை கொண்டு வந்திருப்பேன். அதே மாதிரி சொந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஸ்கூல் கட்டணும் அப்படிங்கிறது அப்பாவுடைய விருப்பமாக இருந்தது. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் எங்கள் ஊரில் இருந்தது. பெரிய ஸ்கூல் கட்டணும்ப்பா அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஆனால் அப்போ பண்ண முடியல. ஸோ அப்பா இப்போ இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் அங்கே ஒரு பெரிய ஸ்கூல் கட்டியிருந்திருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆற்றை கடந்து தான் வந்து ஸ்கூலுக்கே வருவாங்க. ஸோ அந்த ஆற்றுக்கு கடந்து வர்றதுக்கு சில விஷயம் பண்ணணும்ப்பான்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போல்லாம் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி அந்த அவருடைய எண்ணம் எல்லாமே அப்போது எங்கள் குடும்பத்தை தாண்டி கிராமத்துக்கு என்ன நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஸோ அவருக்கு ரொம்ப ஏக்கமாகவும் இருந்தது, அதெல்லாம் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. நான் அப்போது இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் அப்பா நினச்சிருந்த நல்ல ஸ்கூல், அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்ல படிப்பு, அப்பாவுக்கு நான் நல்லா மெடிக்கலில் பார்த்துருக்க முடியும். ஸோ நான் என்னால் முடியாதனால தான் என்னுடைய பசங்க 2 பசங்களையும் இப்போ நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். காரணம் என்னென்னா, அந்த சரியான சமயத்தில் அந்த ஹெல்த் இல்லைன்னா எல்லாமே லைஃப் லாஸ்ட் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக தெரிஞ்சதுனால என் பசங்க அதை ஆரம்பத்திலிருந்தே அதை கரெக்டாக கொண்டு வரணுங்கிறனால தான் இப்போ 2 பேரையுமே டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு காரணம். பூமிநாதன் சார், சுந்தருடைய கையை பிடிச்சிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. ஓகே, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கீங்க, அப்பா இல்லை, சுந்தருடைய உருவத்தை அப்பாவாகவே நினச்சிக்கோங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு அட்வைஸ் தான்ப்பா இன்றைக்கி இந்த சாம்ராஜ்யத்துக்கு காரணம். நீங்கள் எப்போதுமே கூடவே இருக்கீங்கப்பா. உங்களால் தான் இன்றைக்கி 31,000 பேருக்கு மேலே லைஃப்பில் கூரை வீட்டில் இருந்து படிக்க வந்தவங்களோட வீடு இன்றைக்கி தார்ஸ் வீடாக ஒரு பெரிய பல மாடி கட்டிடத்தில் வாழ்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வாழ்த்துறாங்கப்பா. அவங்க என்னையை வாழ்த்தலப்பா, உங்களை வாழ்த்துறாங்க. கண்டிப்பாக இது வந்து இன்னும் மேன்மேலே பெருகணும்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கணும்ப்பா. நன்றிப்பா.
இந்த மகனுக்கும் மகளுக்கும் தந்தையா இருக்கிறத தாண்டி பல மகளுடைய தந்தையுடைய கனவை சுமந்துட்டு இருக்கீங்க. அது எவ்வளவு ரெஸ்பான்சிபிளான ஒரு ரோல் நினைக்கிறீங்க? ரொம்ப பொறுப்பு. அதனால தான் நான் என்னமே ஒவ்வொரு விஷயத்தை பண்ணும்போதும் என் மனசுக்கு முன்னாடி 1100 குடும்பம் எம்ப்ளாயி ஞாபகம் வரும். அதை விட இப்போ அட் அ டயத்தில் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலம் தான் என் முன்னாடி இருக்கும். ஏன் வந்து என் வீட்டில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல, காலையில் 7 மணிக்கே கிளம்பி நைட் நான் ஒரு நாள் தூங்குகிற டைமே பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 hours மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இத்தனை 1000 ஸ்டூடெண்ட்டோடைய லைஃப் என்னுடைய ஒவ்வொருத்தருடைய டயத்தினால இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த ஜேர்னி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டால், சென்னை சம்பிரதாவுக்கு முன் சென்னை சம்பிரதாவுக்கு பின்னு ஒவ்வொருத்தரும் பேசும்போது இன்னும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிக்கிட்டே போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே நம்ம சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோல்டு மெடல் வாங்கி கொடுத்து பெருமை பண்ணியிருக்கிறாங்க. அது அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கல்னரி ஒலிம்பிக் அப்படிங்கிறது ஜெர்மனியில் எவ்ரி 4 years ஒன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து இதுவரைக்கும் இந்தியா தங்கப்பதக்கம் வாங்கினதே இல்லை. ஏன் வாங்கினது இல்லைன்னா 100-150 நாடுகள் கலந்துக்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கோம் அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரான்ஸ் மெடல் மட்டும்தான், வெங்கல பதக்கம் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது, ஒரு 7 வருஷத்தோடைய உழைப்பு எப்படியாவது இந்தியாவுக்கு அந்த கல்னரி ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கணும்னு. எப்படி ஏஆர் ரஹ்மான் முதல் முறையாக ஆஸ்கார் விருது இந்தியாவுக்கு 2 ஆஸ்கார் விருது வாங்கி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்தாரோ, அதே மாதிரி நம்ம சென்னை சம்பிரதாய மாணவர்கள் பார்த்திங்கனாக்க 3 தங்கப்பதக்கம் கல்னரி ஒலிம்பிக்கில் போன வருஷம் இந்தியாவுக்கே தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்குள்ளே அந்த ஒரு அவேர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான தருணம், மதிப்புக்குரிய அப்துல் கலாம் சார் கையால் ஒரு விருது வாங்கினேன். அவர் வந்து ஜனாதிபதியாக இருந்தபோது. அப்போ அந்த விருது கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், பூமி உன் கையில் எஜுகேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனுங்கிற ஒரு மிகப்பெரிய வெப்பன் இருக்குது, அதை சரியாக பயன்படுத்தினா இங்கே எஜுகேஷனால் மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும்னு அப்துல் கலாம் சொன்னார். அந்த வார்த்தை என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையும் தூண்டுச்சு. அதன் மூலமாக இன்றைக்கி நிறைய பேருக்கு லைஃப் கிடைக்குதுன்னு நினைக்கும்போது ஒரு செகண்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இந்த சமயத்தில் எங்கள் அப்பாவை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். எங்கள் அப்பாட்ட வந்து நான் ஏதாவது பேசணுன்னா பொறுமையாக கேட்பார். கேட்டுட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவார், பூமி நம்ம பேசுனா ஒன்று ஏர்னிங்காக இருக்கணும் அல்லது லேர்னிங்காக இருக்கணும். ஒன்று பேசுனா ஒன்று கற்றுக்கணும் பூமி, இல்லை ஏர்னிங் வரணும். 2 தவிர தேவையில்லாத வார்த்தைகள் நீ பேசக்கூடாதுன்னு வளர்த்துருக்கிறார். அதனால தான் நான் யாராவது ஈகோவாக யாராவது புறம் பேசுனா அந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். நான் பாட்டில் என் வேலையை பார்த்துக்கிட்டே போவேன். அதே மாதிரி யாராவது நெகட்டிவ் பேசுகிறாங்கனாலும் அவங்கள்ட்ட நான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் பாட்டில் அடுத்த வேலை என்ன அப்படின்னு போயிட்டே இருப்பேன். ஸோ ஒவ்வொரு செகண்ட்லேயுமே அப்பாவோடைய அந்த ஒரு குருவாக ஏர்னிங் அண்டு லேர்னிங் அப்படிங்கிறத ஒவ்வொரு செகண்டும் நம்ம கடைபிடிக்கிறதுனால பல பேருடைய லைஃப்பில் மாற்றத்தை உருவாக்கிட்டதுனால இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால், இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வேலை பார்த்தா இன்னும் பல லட்சம் பேருக்கு லைஃப்பை கொடுக்க முடியுங்கிறதுனால தான் அப்பாவாக இருந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான சீக்ரெட் ஃபார்முலா. இல்லாதவர்களுக்கும் இழந்தவர்களுக்கும் தான் ஒரு சிலருடைய அன்புடைய வேல்யூ தெரியும். அப்படிப்பட்ட பூமிநாதன் அவர்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு இதெல்லாம் இவங்க இருந்தால் தான் பண்ண முடியும், தயவு செஞ்சு அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, அப்பாங்கிறவர் இப்படிப்பட்டவர் தான், என்ன வார்த்தை சொல்லுங்க? ஆக்சுவலாக இப்போ இருக்கிற நிறைய ஜென்சிக்கு வந்து எல்லாமே ரொம்ப டேக் இட் ஈஸி சாதாரணமாக தெரியுது. நான் கடந்து வந்த பதில் எப்படின்னா, எங்களுக்கெல்லாம் இட்லி வந்து ரொம்ப அபூர்வம். உங்களுக்கு அது என்ன சார் இட்லி அபூர்வம் நீங்களாம் நினைக்கலாம். நான்லாம் வந்து இட்லியும் புது ட்ரெஸ்ஸும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் தீபாவளி பொங்கலில் தான் கிடைக்கும். இட்லி தீபாவளிக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி புது ட்ரெஸ் பார்த்திங்கனாக்க அந்த தீபாவளி பொங்கலில் தான் கிடைக்கும். அப்போ அதனுடைய அருமை எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி மக்கள் எப்படின்னு கேட்குறாங்கன்னா, எல்லாமே அதிக நேரம் மொபைலில் தான் இருக்காங்க. ஒரே வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், வீடு ஒன்றா இருக்குதே தவிர அங்கே அம்மா அப்பா மகள் பையன் இல்லைன்னா தனித்தனி ரூமில் இருக்காங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரே வீட்டில் இருந்தாலும் இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் இவ்வளோ ரூம் கிடையாது, ஒரே ஒரு ஹால் தான். ஆனால் அந்த ஹாலில் எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக பேசி சிரித்து விளையாண்ட காலங்கள் இப்போ டோட்டலாக மாறி இருக்குது.
ஜென்சிக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எப்போதுமே இருக்கும்போது என்னுடைய அருமை தெரியவே தெரியாது. நம்ம இப்போ வெயிலில் போய் இருந்தால் தான் ஒரு ஏசியோடைய அருமை நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கூட இருக்கும்போதே, அப்பா அம்மா கூட இருக்கும்போதே அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாம் வெளியில் போய் தெரிஞ்சுக்கிறத விட அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குற பாடத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஜெயிச்சிட முடியும். அதனால் அப்பா அம்மாவை விட ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு, மிகப்பெரிய தெய்வம் வேறு எதுவுமே இல்லை. அவங்க கூட இருக்கும்போது நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பல ஜென்மத்துக்கு உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். இப்போ கிடைக்கிற வாய்ப்பு தான் உங்களுக்கு கோல்டன் மொமெண்ட்ஸ். அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இதை சொல்கிற தகுதி எல்லாமே எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் அப்பா ரொம்ப ஷார்ட் ஃபேன் ஆஃப் டைமில் தான் என் லைஃப்பில் இருந்ததுனால, அதுக்கப்புறம் அப்பா இல்லாத போது நிறைய ஃபங்க்ஷனில் போது பார்த்திங்கன்னா எனக்கு அப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க ஆள் இல்லை, ஒரு நல்லது சொல்ல ஆள் இல்லை. ஆனால் மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அப்பாங்கிற கேரக்டர் ஸ்கூலில் இருந்து ஆரம்பித்து காலேஜ் வரைக்கும் அப்பாவை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால் மட்டும் கூட்டு வர முடியாது, ஒரு அனுவல் டேலையோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டேலையோ. அப்போ அந்த அருமை எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால அப்பா அம்மா இருக்கும்போது கொண்டாடுனீங்கன்னா நீங்கள் கொண்டாடப்படுவீங்க. சுந்தர், நீங்கள் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ், ஒரு சாரி ஏன், எதுக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிறையா விஷயம் இருக்குது தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கே தேங்க்ஸ். அப்பாவுக்கும் கடவுள்னால தான் இருந்துச்சு அப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கே. தென் இன்னொரு தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பிபிஎஸ் வந்து நாங்கள் எழுதுறதுல 12th மார்க் இல்லை, நீட் பேஸ் பண்ணி எம்பிபிஎஸ் தான் எழுதணும். ஸோ அதில் அவ்வளோவா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிற அளவுக்கு கட் ஆஃப் எனக்கு கிடைக்கல மார்க்கு. ஸோ அது அப்போ நான் நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுவோம், இன்னொரு வருஷம் ஒரு மாதிரி ட்ராப் எடுப்போமான்னு யோசிக்கும் போது அப்போ அப்பா தான் இல்லைப்பா நம்ம இருக்கிறத வச்சு நான் இது பண்ணுறேன், நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரைவேட் காலேஜ் அந்த மாதிரியாச்சும் ஜாயின் பண்ணலாம், மாதிரியாச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அம்மா கூட சொன்னாங்கல்ல இன்னொரு வருஷம் ட்ராப் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா தான் அது என்கரேஜ் பண்ணி, இல்லை நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம், டாக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டாக்டர் பண்ணி நிறையா பீப்புளுக்கு சர்வ் பண்ணணும் தான் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, அதில் என்ன ஒரு ஆசை. ஸோ அப்படி இருக்கும்போது அப்பானால தான் எனக்கு எம்பிபிஎஸ் கிடச்சி. ஸோ அது இப்போ வரைக்கும் கிரேட்ஃபுல், ஃபார் எவர் கிரேட்ஃபுல் அப்பாவுக்கு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் சாரி என்ன வரைக்கும் சாரியும் சொல்லணும். ஏன்னா இந்த வரைக்கும் நான் அப்பாவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னும் எதுவுமே அப்பா இனிமேல் பெருமைப்படுற அளவு இன்னும் பண்ணல இப்போதைக்கு பேசிக்கலாக. இப்போ வரைக்கும் இனிமேல் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் த டிட்டர்மினேஷன் அண்ட் ஹேவ் த திங் டு டூ. ஸோ அதுக்காக இப்போ வரைக்கும் அப்பாவுக்கு சாரி கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் ஏதாவது நல்லா பண்ணுவேன் அப்பாவுக்கு ஒரு பெஸ்ட்டாக, நான் நல்லா சூப்பராக. தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டால், நான் இப்போ நிறையா பேரோடைய பேரண்ட்டை பார்க்குறேன், அவங்க அப்பா அவங்களோட சன் டாட்டரை பார்க்குறேன். அப்பா இருக்கும்போதே நிறைய சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்து பேசுகிறாங்க, குரலை ரொம்ப உயர்த்தி பேசுகிறாங்க. ஆனால் இது வரைக்குமே சுந்தர் என்கிட்ட அப்படி குரலை உயர்த்தி பேசுனதே இல்லை. எப்போதுமே எது சொன்னாலும் சரி, அவருக்கே அது பிடிக்கலைன்னா கூட அவர் ஏற்றுக்குவார். ஆக்சுவலாக அவருக்கு பாகக்காய் பிடிக்காது சாப்பிட, ஆனால் அப்பா பாகக்காய் நல்லது அப்படின்னா என்ன பண்ணுவார்னா எனக்கு முன்னாடி சாப்பிட்ருவார். அப்புறம் போய் அவங்க அம்மாட்ட சண்டை போடுவார், அது வேறு விஷயம். ஆனால் இது வரைக்கும் சுந்தர் ஒரு வார்த்தை கூட எதிர்த்தே பேசுனது இல்லை. அப்படி ஒரு கேரக்டர், ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர். ஒரு மகன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செமத்தியான ஒரு கேரக்டர். உண்மையிலே சுந்தர் என் பையனாக கிடச்சது நான் லைஃப்பில் ரொம்ப கொடுத்து வச்சது. தேங்க்ஸ் சுந்தர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒரு ஆட்டிடியூட், யுவர் வே ஆஃப் கேரக்டர், ஜெம் ஆஃப் த கேரக்டர். சாரி அப்படிங்கிறது நான் நிறையா சொல்லணும். என்ன சாரி அப்படின்னு கேட்டேன்னா, குடும்பத்துக்கு இது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. பணம் யார் வேணாலும் கொடுத்துடலாம், கடனாக கூட வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் ஒரு அப்பாவாக இருந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் அவர் கூட அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்னை விட ரொம்ப பெரிய, ரொம்ப திறமைசாலி, ரொம்ப திறமைசாலி, ரொம்ப பொறுமைசாலி. இன்னும் அவரை நிறையா உருவாக்கியிருக்க முடியும். டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால உண்மையிலேயே அது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு குறையாக இருக்குது. கண்டிப்பாக அவர் இப்போ நிறையா வளர்ந்துட்டார். சீக்கிரமே எம்பிபிஎஸ் முடித்து கல்யாணம் பண்ணி அவரை நமக்கு ஒரு பேரனை கொடுக்கும்போது அந்த பேரனோடு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அஷூரன்ஸை மட்டும் நம்ம சுந்தருக்கு கொடுக்குறேன். Love you so much. And thank you so much. Love you so much.